ஜெனி, ஜாடி, இது என்னது? நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் அவுட் பண்ணி கொடுத்தும் நீங்க இவ்ளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கீங்க. மாம், நாங்க என்ன செஞ்சாலும் சரி எப்பவுமே ருத்ரா தான் ஃபர்ஸ்ட் வருவான். அதனால அதிகமா உழைக்கிறதுனால என்ன புண்ணியம் இருக்கு? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா எல்லா டீச்சர்ஸும் ருத்ராக்கே தான் ஃபேவர் பண்றாங்க. ருத்ரா ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரால ஃபர்ஸ்ட் வரவே முடியாது. நான் ஒரு அருமையான பிளானை யோசிச்சு வச்சிருக்கேன். அதை வச்சு ருத்ராவை ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிச்சிடலாம். நிஜமாவா மம்மி? ஆனா அது எப்படி நடக்கும்? அடேங்கப்பா, இப்போ என்னோட மேஜிக்க பாருங்க. மாம், நாங்க இவ்ளோ பெரிய சைஸ்ல இருந்தா ருத்ரா வாய்க்குள்ள எப்படி போவோம்? இதே சைஸ்ல தான் நீங்க ருத்ரா கிட்ட போய் சேரணும். இல்லன்னா யார் காலுக்கடியிலையாவது நசுங்கிடுவீங்க. ஆனா நீங்க ருத்ரா கிட்ட போனதுக்கு அப்புறம் நீங்க சின்ன சைஸ்ல மாறிடுவீங்க. நீங்க உங்க விருப்பப்படி சின்னதாவும் பெருசாவும் மாறிக்கலாம். போங்க. ஆல் தி பெஸ்ட். வாவ் மாம், தேங்க் யூ. லா 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 லா. கண்ணா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சதா பசங்களா? எஸ் சார். ஓகே, இப்ப நான் கத்து கொடுத்ததை உங்கள யாரு ரிப்பீட் பண்ண போறது ஞாபகம் இருக்கட்டும். இந்த ரெட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யூஸ் பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். இதனால உங்களோட மேஜிக்கல் பவர் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். ஒருவேளை இந்த ஜார் முழுசா உடைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் கிளாஸ் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகி மாயமா மறைஞ்சு போயிடும். சோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஜாடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபன். சார், நீங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேன். சாரி. ருத்ரா, இந்த தண்ணி குடி. அட, என்னது தண்ணியா? ஜாடி, நீச்சல் அடிச்சுட்டே இரு. மாம் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. இந்த மாதிரி ஆபத்து கூட வரும்னு. அப்புறம் ருத்ராவோட வயித்துக்குள்ள போயிட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். டோன்ட் வரி, வயித்துக்குள்ள போக மாட்டேன். இப்படியே புடிச்சிட்டே இரு. இப்ப ருத்ராவோட தெம்பல் அப்புறம் இரும்பலோட விளைவு மத்தவங்களுக்கும் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் உண்மையான விளையாட்டு ஆரம்பிக்கும். ருத்ரா, நீ நல்லா இருக்கல? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா இருக்கேன் சார். என்னன்னு தெரியல, திடீர்னு இரும்பல் வர ஆரம்பிச்சிடுச்சு. சாரி சார். அட, இந்த பசங்களுக்கு எல்லாம் என்னாச்சு தெரியல. ருத்ராவுக்கு இருமலும் தும்மலும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் இருமவும் தும்மவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்படின்னா ருத்ராக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் நோய் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மேக்டிஷியன்.
நீங்களே ஏதாவது ஒரு மருந்த ருத்ராக்கு கொடுங்க. உங்ககிட்ட தான் இவ்ளோ மருந்து இருக்குல்ல. அது என்னமோ உண்மைதான், எடுத்துட்டு வரேன். அது எங்க வச்சேன்? இதோ இருக்கு, கிடைச்சிடுச்சு. இந்த ருத்ரா, இத குடி. இவ்வளவு கசப்பான மருந்தா? சாரி. ஓ நோ, எனக்கும் இந்த நோய் வந்துடக்கூடாது. எங்க அடேங்கப்பா, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். இந்த 2 கெமிக்கல்ஸையும் சேர்த்து ஒன்னா குடிச்சா ரியாக்ஷன் ஏற்படுமே. என்ன பண்றது இப்ப? நான் என்ன பண்றது? என்ன ரியாக்ஷன்? அட, நான் ஆன்டிடாட் எங்க வச்சேன்? அட, ஆன்டிடாட் எங்க இருக்குன்னு தெரியலையே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Ibaiska Sakum Stapo. ருத்ரா, தேங்க்யூ ருத்ரா. ஆனா இப்ப நீ இந்த கிளாஸை விட்டு போயாகணும். ப்ளீஸ், உன்னோட இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பாரு. ருத்ரா, உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ ருத்ரா. ஓகே டீச்சர். சாரி சார். அட, எனக்கு சரியாயிடுச்சு. ருத்ரா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? தெரியல, தொண்டையில ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? யார் இப்படி எல்லாம் பண்றது? மிஸ் செக்யூரிட்டி, சாரி. அது என்னால. டிடெக்ஷன் 2 மணி நேரம். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு டேஞ்சரஸான நோய் ஏற்பட்டிருக்குன்னு. அப்புறம் மத்தவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மெக்டீஷியன் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். இல்லன்னா எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அவனை கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ருத்ரா. எஸ் மேடம், கானன் கோ. ருத்ரா, நீ கொஞ்ச நாள் வரைக்கும் வீட்ல இருக்கலாம். உன்னோட நோய் குணமானதுக்கு அப்புறம் வா. இல்லனா எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். மேடம், அப்படி பண்ணாதீங்க. நான் என் கிட்ட வராத ருத்ரா. தள்ளி நின்னு பேசு, தூரமா. அப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு பயமா இருக்கு. நான் சொன்னதுதான் ஃபைனல் முடிவு. உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஈகிள் மேன் உன்னை வீட்டுல விட்டுடுவாரு. சரியானதுக்கு அப்புறம் திரும்பி வா. ஓகே மிஸ் செக்யூரிட்டி, ருத்ராவை வீட்டுக்கு அனுப்புங்க.